அரபிக்கடலில் அமைந்துள்ள இந்திய யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு தற்போது கூகுளில் அதிகம் தேடப்பட்டு வரும் சுற்றுலா தலமாக இருக்கிறது. இந்தியாவின் முன்னணி பயண நிறுவனமான மேக் மை ட்ரிப் தங்களின் இணையதளத்தில் லட்சத்தீவை பற்றிய தேடுதல் 3400% அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இத்தனை பரபரப்புக்கு முக்கிய காரணமாக அமைவது மாத தொடக்கத்தில் பிரதமர் மோடி மேற்கொண்ட லட்சத்தீவு பயணம்தான். லட்சத்தீவின் அழகை வர்ணிக்கும் வகையில் பிரதமரின் சுற்றுலா வீடியோ பகிரப்பட்டு வைரலான நிலையில் இந்தியர்களை விமர்சிக்கும் வகையில் மாலத்தீவு அமைச்சர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரங்களிலும் விவாத பொருளானது. பல்வேறு பிரபலங்களும் மாலத்தீவுக்கு செல்லும் பயணங்களை ரத்து செய்ததால் மாலத்தீவின் சுற்றுலா சார்ந்த வர்த்தகம் வெகுவாக சரிந்துள்ளது. இந்நிலையில் மாலத்தீவுக்கு மாற்றாக லட்சத்தீவு சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கக்கூடியது என்ற பரவலான கருத்து வலுப்பெற்று வருகிறது. 2026ஆம் ஆண்டுக்குள்ளாக சர்வதேச தரம் வாய்ந்த ரிசார்ட்டுகளை திறக்க டாடா குழுமம் திட்டமிட்டுள்ளது. 36 தீவுகளை கொண்டுள்ள லட்சத்தீவில் 10 தீவுகளில் மட்டுமே மனித நடமாட்டம் உள்ளது. லட்சத்தீவுக்கு செல்லும் விமானங்களை அதிகரிக்கவும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் மாலத்தீவுக்கு மாற்றாக லட்சத்தீவு உருவெடுக்க தடையாக விளங்கும் சில யதார்த்த காரணிகளை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விமானத்தை விட கப்பல் மற்றும் படகுகள் மூலம் மாலத்தீவுக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கையே அதிகம். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரைகளை மாலத்தீவு கொண்டிருந்தாலும் உள்கட்டமைப்பு ரீதியாக பலவீனமாக இருப்பதாகவே தெரிகிறது. உதாரணமாக பிரதமர் மோடி தங்கியிருந்த பங்காரம் தீவில் வெறும் 36 தங்குமறைகளே இருந்துள்ளன. பிரதமர் மோடியின் இந்து தேசியவாத பாரத ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான பட்டேல் என்பவர் 2021ஆம் ஆண்டு லட்சத்தீவின் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டதில் இருந்து அங்கு பதட்டமான அரசியல் சூழல் நிலவுகிறது. பள்ளியில் வழங்கப்படும் உணவுகளில் இறைச்சி நீக்கப்பட வேண்டும் போன்ற சர்ச்சைக்குரிய கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வளர்ச்சி திட்டங்களில் பட்டேல் கவனம் செலுத்த தவறிவிட்டதாக லட்சத்தீவின் ஒரே எம்பியான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பைசல் கருத்து தெரிவித்துள்ளார். அகட்டி தீவில் பயண நிறுவனம் நடத்தி வரும் அல்தாப் ஹுசைன் என்பவர் பிரதமர் மோடியின் பயணத்திற்கு பின் லட்சத்தீவை பற்றிய சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் 30 இருந்து 40% வரை உயர்ந்திருப்பதாக கூறுகிறார். இப்படி ஒருபுறம் லட்சத்தீவுக்கான சுற்றுலா சூழல் வரவேற்பு பெற்று வந்தாலும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு காலநிலை மாற்ற பாதிப்புகளை லட்சத்தீவு பகுதி சந்தித்து வருவதாக கடல் உயிரியல் மற்றும் சூழலியல் நிபுணரான ரோஹன் ஆர்தர் கூறுகிறார். வெப்ப அலைகளின் தாக்கம் பவளப்பாறைகள் மீது அதிகமாக உள்ளது எனவும் இந்த ஆண்டு எல்னினோ பாதிப்பும் அதிகம் இருக்கும் என எதிர்பார்ப்பதாக கூறுகிறார். லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்பவர்கள் அங்குள்ள இயற்கை சூழலை பாதிக்காமல் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுவதே அனைவருக்கும் நன்மையாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு தனித்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாக விளங்கினால் கூட மாலத்தீவுடன் போட்டி போட வேண்டும் என்றால் அதிகாரத்தில் இருக்கும் நிர்வாகியான பட்டேலும் மக்களும் தங்களுடைய மோதல் போக்கை கைவிட்டு வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.